2026இல் ஒரு ஆண் சாதிக்க வேண்டியது சாணக்கியரின் 5 ரகசியங்கள். வணக்கம் நண்பா. இன்றைய உலகில் ஒரு ஆணுக்கு பலம் என்பது அவனது தசைகளில் இல்லை, அவனது புத்தியில் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த போட்டி நிறைந்த உலகில் மிகச் சாதாரணமான ஒரு மனிதனாக வாழ்ந்து மறைவதா, அல்லது வரலாற்றில் தடம்பதிக்கும் ஒரு வெற்றியாளனாக வாழ்வதா? சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதறிக் கிடந்த பாரதத்தை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த ஒரு மகா அறிஞன் ஒரு ஆணின் வெற்றிக்கு என்னவெல்லாம் தேவை என்று சில ரகசியங்களைச் சொல்லியிருக்கிறார். அவர்தான் ஆச்சார்யா சாணக்கியர். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 5 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றப் போகிறது. சாணக்கியர் ஏன் ஆண்களின் வெற்றியை பற்றி இவ்வளவு அழுத்தமாகச் சொல்கிறார்? ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்து ஒரு பேரரசையே, மௌரிய பேரரசு உருவாக்கியவர். அவமானம் நேர்ந்தபோது சோர்ந்து போகாமல் அதை தனது வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றியவர். ஒரு ஆண் என்பவன் வெறும் குடும்பத்தை மட்டும் தாங்குபவன் அல்ல, அவன் ஒரு சமூகத்தின், ஒரு தேசத்தின் தூண். அப்படிப்பட்ட ஒரு ஆண் எப்போது பலவீனமடைகிறான், எப்போது வீழ்த்தப்படுகிறான், இதை துல்லியமாக கணித்தவர் சாணக்கியர். அவர் வழங்கிய சாணக்கிய நீதி இன்றும் நமக்கு ஒரு கையேடாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குழப்பம். எதை செய்ய வேண்டும், யாரிடம் எதை பேச வேண்டும், பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இல்லை. சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கும் போலியான பிம்பங்கள் நம்மை திசை திருப்புகின்றன. ஆனால் சாணக்கியரின் தத்துவங்கள் மிகவும் யதார்த்தமானவை. அவை உங்களை ஒரு ஆல்ஃபா மெயிலாக, அதாவது எதற்கும் அஞ்சாத, தெளிவான முடிவு எடுக்கும் ஒரு தலைவனாக மாற்றும். ஒரு ஆணின் உண்மையான வெற்றி அவனது வங்கிக் கணக்கில் மட்டுமில்லை, அவன் சம்பாதிக்கும் மரியாதையிலும் இருக்கிறது. இப்போது நாம் பார்க்க போகும் இந்த 5 ரகசியங்கள் வெறும் அறிவுரைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கை போருக்கான ஆயுதங்கள். முதல் ரகசியம் உங்கள் பேச்சை பற்றியது. இரண்டாவது உங்கள் பலத்தை பற்றியது. மூன்றாவது உங்கள் எதிரிகளை பற்றியது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம். நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், வேலை தேடுபவராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த 5 ரகசியங்களை கடைபிடித்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. அந்த 5 முதல் ரகசியம், செயலை முடிக்கும் வரை ரகசியத்தை காத்தல். நண்பா, ஒரு வெற்றிகரமான ஆணுக்கும் சராசரியான ஆணுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனது திட்டங்கள் எப்போது வெளியே தெரிகிறது என்பதுதான். சாணக்கியர் சொல்கிறார், உன் மனதில் ஒரு திட்டம் இருந்தால் அது உன் மூச்சுக் காற்றை கூட தொடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு விதை மண்ணுக்கு அடியில் ரகசியமாக இருக்கும் வரைதான் அது விருட்சமாக வளர முடியும். அதை தோண்டி தோண்டி வெளியே பார்த்தால் அது கருகிவிடும். உங்கள் லட்சியமும் அப்படித்தான். மக்கள் குழுவாக பேசிக் கொண்டிருப்பது சமூக வலைதள பதிவுகள். நவீன உளவியல் ஒரு விஷயத்தை சொல்கிறது. நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பே அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது நம் மூளை அந்தச் செயலை செய்து முடித்ததாக ஒரு மாயையை உருவாக்கி டோபமைன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அதாவது, வேலையை முடிப்பதற்கு முன்பே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும்போது அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான உந்துதல், மோட்டிவேஷன் குறைந்து விடுகிறது. இதனால்தான் பல பெரிய திட்டங்கள் பேச்சோடு நின்று விடுகின்றன. சாணக்கியர் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருந்தார். உலகில் உள்ள அனைவரும் உங்கள் நலனை விரும்புபவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கப் போகிறேன் என்றோ, ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறேன் என்றோ சொன்னால், உன்னால் முடியுமா என்று கேட்டு உங்கள் நம்பிக்கையை சிதைக்க ஒரு கூட்டம் காத்திருக்கும். உங்கள் திட்டங்கள் வெளியே தெரிந்தால் உங்கள் போட்டியாளர்கள் உங்களுக்கு முன்பே அதை தடுக்க தயாராகி விடுவார்கள். ஒரு வேட்டைக்காரன் சத்தம் போடாமல் பதுங்குவது பயத்தினால் அல்ல, தனது இரையை தப்பவிடக்கூடாது என்ற தந்திரத்தினால். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதை ஊர் முழுக்கச் சொன்னால், தோல்வி அடைந்தால் என்ன சொல்வார்களோ என்ற சமூக அழுத்தம் உங்களை சரியாக படிக்க விடாது. அதேபோல் உங்கள் பண விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களிடம் பணம் இருப்பது தெரிந்தால் கடன் கேட்க ஒரு கூட்டம் வரும். பணம் இல்லை என்று தெரிந்தால் உங்களை மதிக்க ஒரு கூட்டம் யோசிக்கும். உங்கள் பலமும் பலவீனமும் உங்கள் ரகசிய ஆயுதங்களாக மட்டுமே இருக்கட்டும். ஒரு ஆண் என்பவன் செயலால் பேச வேண்டுமே தவிர சொல்லால் அல்ல. இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள். உங்கள் அடுத்த பெரிய நகர்வு எது என்பதை உங்கள் நிழல் கூட அறியக்கூடாது. வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் சொல்லத் தேவையில்லை, இந்த உலகமே உங்களை பற்றி பேசும். சாணக்கியர் சொன்ன இந்த முதல் தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தயாரா? இதை பின்பற்றினால்
உங்கள் வெற்றியில் பாதி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இரண்டாவது ரகசியம், பொருளாதார பலம் மற்றும் சேமிப்பு. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் ஒரு நடைப்பிணம். கேட்க கடினமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். ஒரு ஆண் தன் குடும்பத்தை காக்கவும் தனது லட்சியத்தை அடையவும் முதலில் பொருளாதார ரீதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். செல்வம் என்பது ஆடம்பரத்திற்கு மட்டுமல்ல, அது உங்களின் தற்காப்பு கவசம். சாணக்கிய நீதியின்படி ஒருவனிடம் பணம் இருக்கும்போது உலகம் அவனை தேடி வரும். ஆனால் அவனிடம் எதுவும் இல்லாத போது அவனது நிழல் கூட அவனை கைவிடும். ஏழைக்கு உறவினர்கள் இல்லை என்பது சாணக்கியரின் கசப்பான உண்மை. ஒரு ஆண் சாதிக்க நினைத்தால் அவன் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார சுதந்திரம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைய வேண்டும். பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, அது எப்படி வருகிறது என்பதும் முக்கியம். தவறான வழியில் ஈட்டும் செல்வம் 10 ஆண்டுகள் கூட நிலைக்காது என்கிறார் சாணக்கியர். ஒரு ஆண் தனது உழைப்பாலும் அறிவாலும் நேர்மையான வழியிலும் செல்வத்தை சேர்க்க வேண்டும். அந்த செல்வம்தான் அவனுக்கு நீடித்த புகழையும் நிம்மதியையும் தரும். சம்பாதிக்கும் எல்லாவற்றையும் செலவு செய்பவன் முட்டாள். ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது உங்களை காக்க உங்கள் நண்பனோ உறவினனோ வரமாட்டார்கள். நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்புதான் வரும். ஆபத்து காலத்திற்காக பணத்தை சேமித்து வை என்பது சாணக்கியரின் கட்டளை. ஒரு ஆணின் உண்மையான பலம் அவன் கையில் இருக்கும் பணத்தில் இல்லை, அவன் சேர்த்து வைத்திருக்கும் சேமிப்பில் இருக்கிறது. பணம் என்பது அதிகாரத்தின் திறவுகோல். நல்ல காரியங்களை செய்யவும் மற்றவர்களுக்கு உதவவும் கூட உங்களிடம் செல்வம் இருக்க வேண்டும். எனவே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். அதுதான் ஒரு ஆணின் வெற்றிக்கு மிகச்சிறந்த அடித்தளம். மூன்றாவது ரகசியம், பயத்தை அழித்தல். ஒரு ஆணிடம் எல்லா திறமைகளும் இருக்கலாம், ஆனால் அவனிடம் பயம் மட்டும் இருந்தால் அந்த திறமைகள் அனைத்தும் சாம்பலுக்கு சமம். பயம் என்பது ஒரு இருட்டு அறை போன்றது. அங்கே ஒளி இருக்கும் வரைதான் உங்களுக்கு வழி தெரியும். சாணக்கியர் சொல்கிறார், பயம் உங்களை நெருங்கும் வரைதான் அதற்கு சக்தி. அது உங்கள் அருகில் வந்துவிட்டால் அதை நேருக்கு நேர் சந்தித்து அழிப்பதே ஒரு ஆணின் கடமை. நமக்கு ஏன் பயம் வருகிறது? தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம், மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம், அல்லது எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயம். சாணக்கியரின் தந்திரப்படி பயம் என்பது ஒரு மாயை. ஒரு போர்வீரன் போர்க்களத்திற்கு செல்லும் முன் மரணத்தை பற்றி பயந்தால் அவனால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதேபோல் ஒரு ஆண் தனது இலக்கை நோக்கிச் செல்லும்போது வரும் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. சாணக்கியர் ஒரு அற்புதமான சூத்திரத்தை சொல்கிறார். பயம் உங்களை தேடி வரும்போது ஓடி போகாதீர்கள். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் அது உங்கள் முன் வந்து நின்றுவிட்டால் அதன் கண்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அதை செய்து முடிப்பதே அந்த பயத்தை அழிப்பதற்கான ஒரே வழி. துணிச்சல் இல்லாத ஒரு ஆணால் ஒருபோதும் ஒரு குழுவிற்கோ குடும்பத்திற்கோ தலைமை தாங்க முடியாது. ஒரு தலைவன் என்பவன் பயப்படாதவன் அல்ல, பயத்தையும் தாண்டி செயல்படுபவன். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க பயந்தால் அல்லது ஒரு புதிய முயற்சியை எடுக்க தயங்கினால் நீங்கள் அங்கேயே தேங்கி விடுவீர்கள். பயத்தை வென்றவன் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிக்கிறான். சிங்கத்தைப் போல வாடுங்கள். ஒரு காட்டில் சிங்கம் ஏன் ராஜாவாக இருக்கிறது? அது உருவத்தில் பெரியது என்பதாலா? இல்லை, அதன் துணிச்சலால் மட்டுமே. ஒரு ஆணிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தரம் சாமை. இன்று முதல் எதற்கும் தயங்காதீர்கள். உங்கள் லட்சியம் பெரியதாக இருந்தால் உங்கள் துணிச்சலும் அதைவிட பெரியதாக இருக்கட்டும். பயத்தை அழிப்பவன் தான் உலகத்தை ஆள்கிறான். நான்காவது ரகசியம், அறிவே உண்மையான ஆயுதம். ஒரு ஆணுக்கு எது உண்மையான அழகு? அவன் உடுத்தும் உடையா அல்லது அவன் ஓட்டும் காரா? சாணக்கியர் சொல்கிறார், ஒரு ஆணின் உண்மையான அழகு அவனது கல்வி மற்றும் அறிவுதான். உருவ அழகும் இளமையும் காலப்போக்கில் மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை மரணம் வரை கம்பீரமாக வைத்திருக்கும். அறிவே ஒரு ஆணின் நிரந்தர அடையாளம். சாணக்கியரின் ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி உண்டு. ஒரு அரசன் தனது சொந்த நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான், ஆனால் கற்றறிந்த ஒரு அறிஞன் சென்ற இடமெல்லாம் போற்றப்படுவான். அரசனுக்கு இருக்கும் அதிகாரம் எல்லைக்கு உட்பட்டது, ஆனால் அறிவுக்கு எல்லைகளே இல்லை. ஒரு ஆண் எங்கு சென்றாலும் தனக்கான இடத்தை உருவாக்கிக் கொள்ள அவனிடம் இருப்பது அவனது புத்திசாலித்தனம் மட்டுமே. வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்காது. செல்வம் போகலாம், நண்பர்கள் விலகலாம்,
அதிகாரம் பறிபோகலாம். ஆனால் உங்கள் தலையில் இருக்கும் அறிவை யாராலும் திருட முடியாது. மிக மோசமான சூழ்நிலையிலும் ஒரு ஆண் மீண்டும் எழுந்து நிற்க அவனது அனுபவமும் அறிவும் தான் கை கொடுக்கும். அதனால்தான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே என்கிறார் சாணக்கியர். வெறும் புத்தகப் படிப்பு மட்டும் போதாது நண்பா. எதை பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற விவேகமும் விஸ்டம் முக்கியம். அறிவாளி என்பவன் எல்லா இடத்திலும் பேசுபவன் அல்ல, எங்கு பேசினால் மதிப்பு கிடைக்கும் என்று தெரிந்தவன். ஒரு ஆண் தனது அறிவை ஒரு கூர்மையான வாளை போல வைத்திருக்க வேண்டும். அது எப்போதுமே உரையில் இருக்கட்டும், தேவைப்படும்போது மட்டும் வெளியே வரட்டும். உங்களை நீங்களே செதுக்குங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வெற்றிகரமான ஆண் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவனாகவே இருக்கிறான். உங்கள் மூளைக்கு வேலை கொடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், அறிஞர்களுடன் பழகுங்கள். அறிவுள்ள ஒரு ஆணால் மட்டுமே ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியும். உலகை வெல்லும் ஆயுதம் உங்கள் கையில் அல்ல, உங்கள் அறிவில் இருக்கிறது. 5வது ரகசியம்: ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு. போர்க்களத்தில் 1000 பேரை வெல்வது பெரிய காரியம் அல்ல. எவன் ஒருவன் தன் சொந்த புலன்களையும் ஆசைகளையும் வெல்கிறானோ அவனே உண்மையான வீரன். சாணக்கியர் சொல்கிறார், தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆண் கூர்மையான கத்தி இல்லாத வாளை போன்றவன். அவன் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கலாம், ஆனால் அவனால் எதையும் சாதிக்க முடியாத ஒரு கட்டிடம் எவ்வளவு காலம் நிலைத்து நிற்கும் என்பது அதன் அஸ்திவாரத்தை பொறுத்தது. ஒரு ஆணின் வாழ்க்கை எவ்வளவு உயரத்திற்கு செல்லும் என்பது அவனது ஒழுக்கத்தை பொறுத்தது. சரியான நேரத்தில் எழுவது, சொன்ன சொல்லை காப்பாற்றுவது, தனது வேலையில் நேர்மையாக இருப்பது, இவை அனைத்தும் சிறிய விஷயங்களாக தெரியலாம். ஆனால் இந்த ஒழுக்கம்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். சாணக்கிய நீதியின்படி ஒரு ஆண் தனது இலக்கை அடையும் முன் தேவையற்ற சிற்றின்பங்களில் மூழ்கக்கூடாது. மது, சூது அல்லது முறையற்ற உறவுகள் ஒரு ஆணின் அறிவை மழுங்கச் செய்து அவனது புகழை அழித்துவிடும். எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அதை ஆளும் தலைவன் ஒழுக்கம் தவறினால் அந்த சாம்ராஜ்யம் சீக்கிரம் மண்ணோடு மண்ணாகிவிடும். நேரம் என்பது ஒரு ஆணின் மிகப்பெரிய சொத்து. ஒழுக்கமான ஒரு ஆண் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க மாட்டான். அதேபோல் இக்கட்டான சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்கக்கூடாது. கோபம் வரும்போது மௌனமாக இருப்பதும், தோல்வி வரும்போது தளராமல் இருப்பதும் ஒரு ஆணின் உயர் குணங்கள். உங்களை கட்டுப்படுத்த உங்களைத் தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீர்கள். முடிவுரை நண்பா, இதுவரை நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களும் வெறும் பேச்சல்ல. இது ஒரு மாவீரன் தனது சாம்ராஜ்யத்தை உருவாக்க பயன்படுத்திய வியூகங்கள். திட்டங்களை ரகசியமாக வைத்திருப்பது உங்கள் பலம். பொருளாதார ரீதியாக உயர்ந்து நிற்பது உங்கள் அதிகாரம். பயத்தை அழிப்பது உங்கள் அடையாளம். அறிவை தேடுவது உங்கள் பேராயுதம். ஒழுக்கத்தோடு வாழ்வது உங்கள் தார்மீக பலம். இந்த 5 குணங்களும் ஒரு ஆணிடம் சேரும்போது அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பதில்லை, அவன் ஒரு லெஜெண்டாக மாறுகிறான். உலகம் உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் உலகத்தையே வேடிக்கை பார்க்க வைக்கப் போகிறீர்கள். சாணக்கியர் சொன்ன ஒரு விஷயம் நினைவிருக்கட்டும். யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் தன்னைத்தானே வெல்கிறானோ அவனே அவன். உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் உங்களை சாதாரணமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கட்டும். உங்கள் வெற்றி ஒரு நாள் இடி முழக்கத்தைப் போல அவர்கள்